بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்த கபோத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கிய நயம் பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடராக நடாத்தப்படுகின்ற இலவச வகுப்பில் இன்றைய வகுப்பானது 35வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, கடந்த சில வாரங்களாக அரபி இலக்கிய நய பாடத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியினை நாங்கள் கற்று வருகின்றோம். அதாவது கவிதைகள் என்ற பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சென்ற வாரம் ரமலான் யா ரமலான் யா மௌசிம் அல் குர்ஆன் என்ற கவிதையையும் அதே போல அஸ்ஸலாத் என்ற தலைப்பில் காணப்படுகின்ற ஹையா ஹையா நஹ்வல் மஸ்ஜித் என்ற அந்த கவிதையையும் நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். அதற்கு முன்னைய வகுப்பில் நாங்கள் இன்சால் தனி என்ற கவிதையையும் கித்ததி சகீரா என்ற அந்த கவிதையையும் நாங்கள் பார்த்தோம். இந்த 4 கவிதைகளிலும் காணப்படக்கூடிய அரபு மொழியிலான வினாக்கள் உட்பட சில தமிழ் கேள்விகள் உள்ளடங்களாக இந்த வினாக்களுக்கான விடைகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் கலந்துரையாட இருக்கின்றோம். எனவே இன்றைய நாள் நீங்கள் ஏற்கனவே கவிதைகளை ஸ்கூலில் படித்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இப்போ அரபு மொழியில் எப்படி இலகுவாக விடை எழுதுவது என்பதற்கான பயிற்சியை நீங்கள் இன்றைய வகுப்பில் பெற்றுக்கொள்ள இருக்கின்றீர்கள். எனவே கடைசி வரைக்கும் இருந்து பயன் பெற்றுக்கொள்ளுமாறு மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். அதே போல அன்புள்ள மாணவர்களே, நான் இன்றுதான் உங்களுக்குரிய இந்த பயிற்சிகளை அனுப்பியிருந்தேன். எனவே உங்களுக்கு செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்குமோ தெரியாது. கிடைத்திருந்தால் செய்து கொண்டு வந்திருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிரச்சனை இல்லை, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வினாவாக நாங்கள் பார்ப்போம். ரைட். அதில் முதலாவது பாருங்க, நாங்கள் இன்சால் தனி என்ற இந்த கவிதையைத்தான் முதலாவதாக படித்தோம் 10ஆம் ஆண்டில். ரைட். நான் ஒவ்வொரு கவிதையும் கவிதைக்குரிய வினாக்களுக்கான விடைகளை கலந்துரையாடுவதற்கு முன்னர் ஒவ்வொரு கவிதையையும் நான் மேலோட்டமாக மொழிபெயர்த்து விட்டு செல்கிறேன். முதலாவது பாருங்க, இன்சால் தனி, நீர் என்னிடம் கேட்டால். நாங்கள் இந்த கவிதைக்குரிய ஒரு பாடலை, ஒரு கசீதாவை நாங்கள் கேட்டோம், ஞாபகம் இருக்கும். அதில் இன்சால் தும் அன்று தான் வருது, நீங்கள் கேட்டால் அன்று வர. இங்கே இன்சால் தனி என்று இருக்குது, நீ என்னிடம் கேட்டால். இன்சால் தனி அன் இலாஹி ஃபஹுவ ரஹ்மானுன் ரஹீம். நீர் என்னிடம் என்னுடைய வணக்கத்துக்குரியவனை பற்றி நீர் என்னிடம் கேட்டால், சரியா, நான் வணங்குகின்றவனை பற்றி அல்லது என்னுடைய வணக்கத்துக்குரியவன், நான் வணங்கி வழிபடக்கூடியவனை பற்றி நீர் என்னிடம் கேட்டால், அவனோ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புள்ளவன். இன்சால் தனி அன் நபிக்கு பகுவ இன்சானுன் அலீம். என்னுடைய நபியை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அவரோ மகத்தான ஒரு மனிதர். இன்சால் தனி அன் கிதாபி பகுவ குர்ஆனும் கரீம். என்னுடைய வேதத்தை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அது சங்கை மிகு குர்ஆன் ஆகும். இன்சால் தனி அன் அதுவி பகுவ ஷைத்தானுன் ரஜீம். என்னுடைய எதிரியை பற்றி நீர் என்னிடம் கேட்டால் அவனோ விரட்டப்பட்ட ஷைத்தான் ஆவான். சரியா? ரைட். இந்த சின்ன ஒரு அழகான ஒரு கவிதை.
இந்த கவிதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட அரபு மொழியிலான வினாக்கள் தான் இவை. பெரும்பாலும் நீங்க இந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதுவதற்கான பயிற்சிகளை பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய இறுதி பரீட்சையில வரக்கூடிய எந்த ஒரு அரபு வினாவாக இருந்தாலும் உங்களுக்கு எழுதுவதற்கு முடியுமாக இருக்கும், எழுதுவதற்கான ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரியா? ரைட். அதுல பாருங்க, முதலாவது ரைட் ரைட் வாசிக்கலுமா யாருக்காக முதலாவது கேள்விய? கலிமத்து ரஹ்மான் மஆனிஹா. கலிமத்து ரஹ்மான் மஅனாஹா. கலிமத்து ரஹ்மான் மஅனாஹா கருத்து தெரியுமா? கலிமத்து ரஹ்மான் மஅனாஹா ரஹ்மான் என்ற சொல்லின் கருத்து யாது? ரஹ்மான் என்ற சொல்லின் கருத்து யாது? இதுதான் கருத்து. சரியா? கலிமான் சொல், ரஹ்மான் என்பது கவிதையில் வந்திருக்கின்ற அந்த சொல். அப்ப கலிமத்து ரஹ்மான் என்றா ரஹ்மான் என்ற சொல், மஅனாஹா அதன் கருத்து என்ன? ஓகே, ரைட், வெரி குட். அல்லாஹ். ரைட், அல்லாஹ் என்று சொல்லலாம். ரஹ்மான், ரஹ்மான குறிக்கின்ற சொல் ஏதாவது நீங்கள் இதுனா சரி. இப்ப நீங்க இப்ப அல்லாஹ் என்று சொல்வதும் பிரச்சனை இல்லை, அல்லது ரஹீம். வெரி குட், சரியா? இப்ப மேல் நீக்கிறது ரஹீம் என்று சொல், ரஹ்மான் ரஹீம் ரெண்டுமே அந்த இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன் என்ற கருத்துல வர்றது. அப்ப ரஹ்மான் என்ற சொல்லில பயன்படுத்துவோம் மேலும், அல்லது ரஹீம் என்ற சொல்லில பயன்படுத்துவோம் மேலும். சரியா? ரைட். ரஹ்மான் அல்லாஹ் அல்லது ரஹ்மான் ரஹீம். சரியா? எங்களுக்கு இவ்வாறு சொல்லலாம். சில நேரம் இந்த மஅனாஹா என்ற சொல் வரோ மேலும், அல்லது இந்த சொல்லையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முராதுஹா. முராதுஹா. ரைட். முராத் என்றாலும் கருத்து மஅனாதான். சரியா? முராதுஹா. ரைட். முராதுஹா என்றாலும் கருத்து என்ன? மஅனாஹா. மஅனாஹா என்பதும் முராதுஹா என்பதும் ரெண்டும் ஒன்றுதான். சரியா? முராதுஹா. ரைட். நீங்க எழுதி கொண்டாலும் பரவாயில்ல, முராதுஹா. சரியா? ஏண்டா எக்ஸாம் பேப்பர்ல என்ன சொல் வருமானு தெரியாதானே. நாங்க எந்த சொல் வந்தாலும் எழுதுவதற்கு ஏற்ற விதத்துல நாங்க ரெடியா போகணும். ஓகே, அப்ப முதலாவது சரி, கலிமத்து ரஹ்மான் மஅனாஹான்னு கேட்டா, ரஹ்மான் என்ற சொல்லுக்கான கருத்து என்னன்னு கேட்டா, கருத்து கேட்பாங்க. மஅனாஹா, மஅனாஹா அதன் கருத்து என்ன, அல்லது முராதுஹா அதனால் நாட வருவது என்ன, நாடப்படுவது, அதாவது கருத்து. அப்ப நீங்க அல்லாஹ் என்று சொல்லலாம், அல்லது ரஹீம் என்று சொல்லலாம். சரி, ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரைட். ஓகே, ரைட். வாசிங்க பாக்க, நீங்க வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு வரும். كيف وصف الشاعر النبي صلى الله عليه وسلم في هذا الشعر الذي قصيدة الذي البيت. ஓகே, வெரி குட். கைஃப வஸஃப ஷாயிர். ரைட். கைஃப வஸஃப ஷாயிர். கைஃப என்ன உங்களுக்கு தெரியும், எப்படி. வஸஃப வர்ணித்தார். சரியா? அப்ப வஸஃப வர்ணித்தார். அஷ்ஷாயிர், அஷ்ஷாயிர் என்ற யாரை குறிக்கிறார்? அஷ்ஷாயிர் கவிஞர். கவிஞர். வெரி குட். இப்ப கைஃப வஸஃப ஷாயிர், கவிஞர் எப்படி வர்ணிக்கின்றார், வர்ணித்தார், வர்ணிக்கின்றார். அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அப்ப கைஃப வஸஃப ஷாயிரு அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கவிஞர் எப்படி வர்ணிக்கின்றார். அப்ப உங்களுக்கு பின்னால் உள்ள பகுதி அவசியம் இல்லை, ஏண்டா உங்களுக்கு கேள்வி வழங்கியாச்சு. அப்ப பின்னால் உள்ள பகுதி என்னென்றா, ஃபி ஹாதா ஷிஅர், இந்த கவிதையில். சரியா? ஷிஅர் என்ற கருத்து கவிதை, ஷாயிர் என்ற கவிஞர். அல்லது ஃபி ஹாதிஹில் கஸீதா. சரியா? நான் இந்த சொற்களை போட்டிக்கிறதுக்கான காரணம் என்னென்றா, இந்த சொல் ஷிஅர் என்ற சொல், அல் கஸீதா என்ற சொல், அதே போல அல் பைத் என்ற சொல், இந்த மூன்று சொல்லும் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய கவிதையைத்தான் குறிக்குது. சரியா? ஃபி ஹாதா ஷிஅர் என்று வரலாம், ஃபி ஹாதிஹில் கஸீதா என்று வரலாம், அல்லது ஃபி ஹாதல் பைத் என்று வரலாம். ஃபி ஹாதல் பைத் என்று வரலாம். எப்படி வந்தாலும் நீங்க விலகி கொள்ளுங்க, அது எதை குறிக்குது, அந்த கவிதையைத்தான் குறிக்குது. இப்ப நாங்க உரைநடைய படிக்கிற நேரம் படித்த ஞாபகம் அல் கிஸ்ஸா என்று பார்த்தது. அல் கிஸ்ஸா அல்லது அல் ஃபக்ரா அல்லது அன்னஸ்
இந்த 3 சொற்கள் வந்தாலும் அந்த உரைநடையை குறிக்கிறது என்று நாங்க பார்த்தது போல அஷ்ஷிர், அல் கசீதா, அல் பைத் இந்த 3 சொற்களும் அந்த கவிதையைத்தான் குறிக்குது. எனவே நீங்க அதை பத்தி அலட்டி கொள்ள தேவையில்ல. உங்களுக்கு இந்த பகுதி விளங்கினா போதும். விளங்கினா கைஃப வஸஃப ஷாயிரு அந்நபிய்ய, கவிஞர் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கின்றார். எப்படி வர்ணிக்கின்றார்? இன்சானுல் அலீம். فهو إنسان عظيم. வெரி குட். நீங்க சுருக்கமாக இன்சானுன் அலீம் என்று போடலாம். சரியா? வெரி குட். இன்சானுன் அலீம், மகத்தான ஒரு மனிதர். அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஃபஹுவ இன்சானுன் அலீம், சரியா? கவிதை அளிக்கிற மாதிரியே போடலாம், பிரச்சனை இல்லை. ஃபஹுவ இன்சானுன் அலீமுன், அவர் மகத்தான ஒரு மனிதர். ஹுவ என்றாத்தான் அவரு. ஃப என்பது வேற கருத்துல வர பல கருத்துகள் இருக்குது. நீங்க பிரச்சனை இல்லை, இந்த எழுத்தை போட்டாலும் நோ வரி, சரியா? வரி பண்ண தேவையில்ல. நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த ஹுவ, சரியா? ஹுவ நான் இப்ப எழுதுறேனே, ஹுவ ஹுவ என்பது தான் அவரை குறிக்கிற, அவரோ அவனோ அல்லது அது, சரியா? நான் அவளுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். உயர்த்தினை, அகரினை, மரியாதைக்குரிய பிரயோகம் எல்லாத்துக்கும் ஒரே சொல் தான் பயன்படுத்தப்படுறேன்னு சொல்லி தந்திருக்கிறேன். இன்சானுன் அலீம், அவர் மகத்தான ஒரு மனிதர். இவ்வாறு நீங்க சுருக்கமாக எழுதினாலும் தாராளமாக போதும். விளங்கினா? அப்படி இல்லை, நீங்க யாராவது பூரணமாக விட எழுதிக்கிறீங்களா? வஸஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷஹரில் ஃபஹுவ இன்சானுல் அலீம். ரைட், ஓகே. அதாவது நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன்டா, இந்த கைஃப என்ற சொல்ல விட்டுட்டு, ஏன்னா இந்த கைஃப என்ற சொல்ல நீங்க விட்டுட்டு மீதமுள்ள எல்லா பகுதிகளையும் கொண்டு நீங்க என்ன செய்யலாம்? பூரணமாக விட எழுதலாம். பாருங்க நான் எப்படி எழுதுறேன். ரைட், இப்ப அப்படியே போட்டாச்சு. வஸஃப ஷாயிரு அந்நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹாதா ஷிஅர், இதெல்லாம் இல்லையா? ஃபீ ஹாதில் கஸீதா, ஃபீ ஹாதல் பைத் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவதற்காக வேண்டி போடப்பட்டவை தான். ஒன்று ஃபீ ஹாதா ஷிஅர் என்று வரும், அல்லது ஃபீ ஹாதில் கஸீதான்னு வரும், அல்லது ஃபீ ஹாதல் பைத் என்று வரும். அது உங்களுக்கு கிளியர். அப்ப இந்த இந்த கைஃப என்ற சொல்ல விட்டுட்டு அது எப்படி என்ற கருத்துல வர கேள்விக்குரிய சொல்லிட்டானே. மீதமுள்ள பகுதியை பாருங்க. வஸஃப வர்ணிக்கின்றார் அல்லது வர்ணித்தார், அஷ்ஷாயிர் கவிஞர், அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிஞர் வர்ணிக்கின்றார். ஃபீ ஹாதா ஷிஅர், இந்த கவிதையில். கடைசியா நீங்க என்ன செய்யற? 2 புள்ளிகளை இப்படி வச்சுட்டு இன்சானுன் அலீம் என்று போடுற. இன்சானுன் அலீம், மகத்தான ஒரு மனிதர். அவ்வளவுதான். பூரணமாக விடை எழுத வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனாலும் நான் அவளுக்கு சொல்லித்தாரு. நீங்க யாராவது பூரணமாக விடை எழுத பழகினா எழுதலாம், பிரச்சனை இல்லை. இலக்கண பிழைகள் இங்க பாக்குறது இல்லை, சரியா? இப்ப உதாரணமாக இந்த இடத்துல பாவ போட்டது, அத கருத்துல கொள்றது இல்லை எக்ஸாம்ல. அதே மாதிரி இப்ப மகள் நீங்க சொன்னீங்க தானே, வஸஃப ஷாயிரு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹாதா ஷிஅர் ஃபஹுவ இன்சானுன் அலீம் என்று. உண்மையில அந்த இடத்துல ஃபஹுவ என்ற சொல் வராது. ஆனாலும் அந்த இலக்கண பிழையை நாங்க பாக்குறது இல்லை. எக்ஸாம் பேப்பர்ல மார்க்கிங்ல அந்த இலக்கண பிழைகளை பெருசா அலட்டி கொள்றது இல்லை, அலட்டுறதே இல்லை. அப்ப நீங்க அந்த விட வந்தா சரி. அப்ப நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தாரேன்டா, வஸஃப ஷாயிர் அந்நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹாதா ஷிஅர், இந்த பகுதியை நீங்க அப்படியே கொண்டு வந்து இறுதியாக இன்சானுன் அலீமுன் என்று முடிச்சா போதும். சரியா? ஹைர். ஓகே, ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி இப்ப உங்களுக்கு இது இப்ப உங்களுக்கு வழங்கிக்கும் எப்படி விட எழுதுறேன். இதை வாசிங்க. மூணாவதா كيف وصف الشاعر الشيطان في هذا الشعر. மூணாவது كيف وصف الشاعر القرآن في هذا الشعر. ஓகே. கைஃப வஸஃப, வஸஃப யா வஸஃப, கைஃப வஸஃப ஷாயிரு அல் குர்ஆன ஃபீ ஹாதா ஷிஅர். ரைட், கருத்து விளங்கினா? இப்ப நான் விளங்கப்படுத்தினேன், அதை வச்சு சொல்லுங்க பார்க்க கருத்து. கவிஞர் இக்கவிதையில் குர்ஆனை எவ்வாறு வர்ணிக்கிறார்? வெரி குட். கவிஞர் இக்கவிதையில் குர்ஆனை எப்படி வர்ணிக்கின்றார்? எப்படி வர்ணிக்கின்றார்?
وصف الشهر قرآن في هذا شهر قرآن كريم. குர்ஆனும் கரீம். சரியா? அப்ப சுருக்கமாக உங்களுக்கு குர்ஆனுன் கரீம் என்று எழுதலாம். சரியா? குர்ஆனும் கரீம். ரைட்? அல்லது மேல நீங்க சொன்ன மாதிரி கவிதையில வந்திருப்பது போல பஹுவ குர்ஆனும் கரீம் என்று சொல்ல மேலும் என்ன மகன்? ரைட்? பஹுவ குர்ஆனும் கரீம். ரைட்? அல்லது நீங்க இப்ப சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, என்ன கைஃப என்ற சொல்ல மட்டும் விட்டுட்டு மீதமுள்ள அவ்வளோ பகுதிகளையும் கொண்டு வர்றது. எப்படி? வஸஃப ஷாயிரு அல் குர்ஆன ஃபி ஹாதா ஷி'r